உங்களுடைய கலக்கம், உங்களுடைய பாடுகள், உங்களுடைய இல்லாமை, உங்கள் வேதனை, உங்களுடைய துயரம் எல்லாமே நீக்கும் கர்த்தரவர். நீக்குகிறது மட்டுமல்ல, உங்களை தேற்றும் கர்த்தரவர். இரண்டாவதாக, அக்காலத்திலே தேவன் என்ன செய்வாராம்? 2ஆம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தை, அவரே எனக்கு ரட்சிப்புமானார். அவர் இரண்டாவது, இந்த தேவன் யாரு சொன்னால், உன் வாழ்விலே மாபெரும் விடுதலையை தருகிறவர், நம்பிக்கையை தருகிறவர். அன்பானவர்களே, நம்பிக்கையற்ற உலகத்திலே அந்த வசனம், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். திரும்ப சொல்லுகிறேன், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். அவர் என்ன செய்தார்? நம்பர் 1 அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த 2ஆம் வசனத்திலே, இதோ தேவன் என் ரட்சிப்பு. அன்பானவர்களே, அவர் நிகழ்காலத்தின் ஆண்டவர். இதோ கடந்த காலத்து தேவன் அல்ல, நிகழ்காலத்திலே உன் வாழ்விலே எல்லாவற்றையும் செயல்படுத்தும் தேவன். அவர் சொல்லுகிறார், நான் உன் ரட்சிப்பாய் இருக்கிறேன். 2ஆம் வசனத்துடைய 2வது வரி, பயப்படாமல். அன்பானவர்களே, குழப்பங்கள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, கண்ணீர் வரும்போது, பாடுகள் வரும்போது, கலக்கங்கள் வரும்போது, ஏளனங்கள் பரியாசம் வரும்போது நாம் அறியாமல் பயம் ஆட்கொள்ளுகிறது, விசுவாசம் ஒளிந்து கொள்ளுகிறது. அன்பான தேவ பிள்ளையே, தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை தேற்றும் போது பயம் உன்னை விட்டு நீங்கும். அன்பான தேவ பிள்ளையே, த டே ஆஃப் சால்வேஷன். அவர் சொல்லுகிற வார்த்தை தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11-12. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமானது. அன்பானவர்களே, இந்த ஏசாயா 12:2, நீர் எனக்கு ரட்சிப்புமானீர். அன்பான தேவ பிள்ளையே, இந்த ரட்சிப்புக்கு நீங்கள் செய்ய வேண்டிய 3 காரியங்கள் ஆரம்பத்தில் சொன்னேன். உங்களுடைய தேர்தலுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய 3 காரியங்கள், ரட்சிப்புக்கு நீங்கள் செய்ய வேண்டிய 3 காரியங்கள். நம்பர் 1, அவபக்தியை வெறுத்து, லௌகிக இச்சைகளை வெறுத்து, தெளிந்த புத்தியோடு கூட, தேவ பக்தியோடு கூட இந்த உலகத்தில் தேவனை நேசிக்கும் போது, அன்பானவர்களே, உடைய வாழ்விலே ஆண்டவர் சொல்கிறார், நான் கொடுக்கிற ஜீவ தண்ணீரை நீர் பருகும்போது. 2வது வார்த்தை, இந்த அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அப்போஸ்தலர் 8:37. அதற்கு பிலிப்பு சொன்னான், நீ முழு இதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அதற்கு அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவன் ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். அன்பான தேவ பிள்ளையே, எங்கே கீழ்ப்படியில் இருக்கிறதோ அங்கே ரட்சிப்பு இருக்கும். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட அனைவருடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்டு என்று சொல்லுகிறார்கள், வசனத்துக்கு கீழ்ப்படிவதில்லை, ஊழியனுக்கு கீழ்ப்படிவதில்லை.